பார்த்தா என் கதையோட தொடக்கம் லேக்கா தான். 5 வருஷம் முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி. லவ்னால தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருக்கும்போது ஒன்று பண்ணுது நம்மளை, அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். லேக்காவை நான் சந்தித்தது, அவன் என் வாழ்க்கையில் வந்தது, அவன் மூலமாக நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் அண்ணனை மறுபடியும் சந்திக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அவளை பார்த்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்பா கம்ப்யூட்டர்ஸ் தான் இப்போ உலகத்தில் எல்லாமேன்னு சொல்லி என்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க வச்சார். அவள் என் கிளாஸ்மேட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். தெரில சார், வெளியில ஷூட்டிங் நடக்குது, போய் பாரு போ. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். ஆனால் அவள் என் கிளாஸ்மேட் இல்லை, என் லெக்சரர் இல்லை, என் சீனியரும் இல்லை, என் ஜூனியரும் இல்லை. வந்துட்டியா மச்சான்? நீ வருவேன் தெரியும், சீக்கிரம் வா. டேய் எங்கடா? இந்த மாதிரி ஒரு அழகை இது வரைக்கும் இங்கே யாரும் பார்த்துருக்கவே முடியாது. என்ன டிவைன், நான் உனக்கு அர்த்தம் தெரியுமா? காமிக்கிறவா, பார்த்து தெரிஞ்சுக்கோ. நல்ல வசதியான காலேஜ், ஹெவி கேபிட்டேஷன் ஃபீஸ், அழகான கேம்பஸ், இன்னும் நிறைய பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிச்சாங்க. ஷூட்டிங்க்கு இடத்த கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வாரம் கேம்பஸ் சுற்றி ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கும். மச்சான் இப்போ இறங்கி வருவா. 6 மாதம், அதுக்குள்ளே ஒரு 80 days என் காலேஜில் ஷூட் பண்ணாங்க. கடைசியில் ஒரு நாள் திடீர்னு திரும்பி பார்த்தா அவன் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. சொல்லணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் பக்கத்தில் அவ்வளோ கிட்ட இன்னும் அழகாக இருந்தா. கூட்டம் எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டே இருந்தாங்க. இவளை யாரும் பெருசாக கண்டுக்கல. மடையனுங்க நல்ல வேலைக்கு. உங்ககிட்ட பைக் இருக்கா? சாரி, நான் இங்கேருந்து போகணும், ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வாட்? பைக் இருக்கா? நான் போயே ஆகணும். வசந்த், எங்கே போகணும் நான் வந்துட்டு சொல்ல, உன்னை ட்ராப் பண்ணுவோம். பைக் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கு. ஓகே? தேங்க்யூ. வசந்த் படங்களில் வர லாஸ்ட் சீன் மாதிரி நடிகை பைக்கில் ஏற்றி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தான். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல. அவள் எங்கடா ட்ராப் பண்ண? ஃபர்ஸ்ட் டோல் கிட்ட மச்சான். யார்ட்டையோ ஃபோனில் பேசி வர சொன்னா. அங்கே ரீச் ஆகும்போது ஒரு கார் வெயிட்டிங்கில் இருந்தது. அப்புறம் என் பைக்லேருந்து இறங்கினா அவன் அந்த கார் பேக் சீட்டில் ஏறினா. போயிட்டே இருந்தான் மச்சான். தேங்க்ஸ் சொல்ல சொன்னா மச்சான், உன் பேர் என்னன்னு கூட கேட்டான். இப்போ அது நான் எதிர்பார்க்கல. உன் பேர் என்னன்னு என் பேர் என்னன்னு கேட்டாளா, இல்லை உன் பேர் என்னன்னு கேட்டாளா? ஹூஸ் தி அதர் காய், யுவர் ஃப்ரெண்ட், வாட்ஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டா. உன் பேர் ரகு, உன்ட்ட ஃபோன் இல்லைன்னு தமிழில் சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? மச்சான், வெள்ளித்தட்டில் வச்சு அவளை நீ என் கையில் ஒப்படைச்ச. என் தோல்லேருந்து அவள் கை இறங்கவே இல்லை, என் முதுகுலேருந்து அவ. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுச்சு மச்சான், அதான் நான் என் நம்பரை கொடுத்தேன். இது ஏன் நம்பர் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்தியா, இல்லை சரி உன் நம்பரை கொடு அப்படின்னு அவ கேட்டாளா? ஏன் மச்சான், why do you have to be so jealous? மச்சான், ஒரு காரணமாக தான் கேட்குறேன், உண்மையை சொல்லு. அவள் என் ஃபோன் நம்பர் தான் கேட்டா மச்சான், அதான் உண்மை. ம் அவதான், அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ. ஹாய் வசந்த். ஹே ஹாய், யா திஸ் இஸ் வசந்த். உன் ஃப்ரெண்ட் ரகு இருக்கானா? பேச முடியுமா? யா நான் வசந்த் தான் பேசுகிறேன். இங்கே சிக்னல்ஸ் இல்லை கொஞ்சம். மச்சான் சரி பேசிட்டாது. டேய், அவள் என்ன தானடா கேட்டா? போ. ஹலோ. ஹலோ, திஸ் இஸ் ரகு. ஹாய் ரகு, நான் உன் ஹாஸ்டல் வெளியே தான் இருக்கேன். பொண்ணுங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்ம ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ரகு. ஹாய், நீ என்ன அவ்வளோ நல்லவனா? உலகத்துலேயே ரொம்ப அழகான பொண்ணு உன் கூட பைக்கில் போகணும், கூட்டிகிட்டு போகணும் கேட்டா நீ வேற ஒருத்தனை அமிச்சியாமே. அவ்வளோ டீசெண்டா? இல்லை பயமா? இல்லை வேற ஏதாவது தான். எப்படி உள்ளே வந்தீங்க? ஃபைனல் இயர் ரகுவை பார்க்கணும். அவர் வீட்டிலேருந்து பணம் அமைச்சிருக்காங்க, கொடுக்கணும்னு எங்கள் டிரைவர் சொன்னார். நாங்கள் எல்லாரும் ஒழிஞ்சுக்கிட்டோம். சரி, பணம் எங்க? ரகு எங்கள் கூட வா.
நீ ஹெல்ப் பண்ண, அதனால் நீ கண்டிப்பாக இருக்கணும்னு இவ சொல்கிறா. அன்னைக்கு அவள் என்னை தேடி வரலன்னா இது எதுவுமே இல்லை. ஹாஸ்டலில் தங்குறால? யா வெர் யூ ஃப்ரம் ரகு? பொள்ளாச்சி. அன்னைக்கு கேட்டேல? ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நடிக்கிறேன். கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ ஹேட் இட். இந்த ஒரு படம் தான், எப்போ முடியும்னு வெயிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படம்ல லான்ச். யா, இந்த ஒரே படம், அவ்வளோதான், ஓடி போயிடுவேன். உனக்காக 1000 கப்பலே லான்ச் பண்ணலாம், ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்ல? சினிமாவில் ஹீரோ பேசுகிற டயலாக் மாதிரி இருக்கு. இல்லை, கடல் பார்த்த உடனே அப்படியே கப்பல் கிளியோபாட்ரா படித்தது ஞாபகம் வந்தது. கரெக்டாக தான் சொன்னான். டேலண்டட் ஃபெலோ. யாரு? ஷேக்ஸ்பியரா? வசந்த், என் ஃப்ரெண்ட். உன்னை ட்ராப் பண்ணானே. என்ன சொன்னா? உன்னை டிவைன்னு சொன்னான். அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனால் உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. யூ ஆர் கைண்ட். இல்லை, உண்மை. 1 மணி நேரம் அங்கே நின்று பேசணும். யாருடா நீ? என்ன இடம்டா இது? ஹலோ, நீங்கள் யார்? லேக்கா எங்க? லேக்கா எங்க? தெரில. ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்னடா நக்கல? லேக்கா எங்கடா? பாவம் லேக்கா பயந்துட்டா. என்னை அவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டா. அவள் மேலேருந்து கீழே ஓடி வரதுக்குள்ள நான் அவனுங்களை முடிச்சிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? நான் இங்க தான் இருக்கேன், வரேன். 1 hourல வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். செம்மகத்து காமிச்சா. ஐ லைக் டஸ் பங்க். ஹோட்டலுக்கு கூட்டின்னு போக சொல்லியிருக்காரு குபேரன் சார். நீங்கள் சீக்கிரம் தூங்கணும். காலைல ஷூட்டிங் இருக்குமா? இன்றைக்கே நீங்கள் போன பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தூங்குவேன், தூங்காம இருப்பேன். அதை பத்தி அவர் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. நீ ஏன் அடியால் மாதிரி பிஹேவ் பண்ற? அவர் என்னமோ மாஃபியா டான் மாதிரி. நான் 1 hourல வந்துருவேன்னு சொன்னேன்ல, நீ கிளம்பு. இல்லைம்மா, நீங்கள் வண்டியில் ஏறுமா. பாண்டியன் ப்ளீஸ். தயவு செஞ்சு வண்டியில் ஏறுங்கம்மா. வண்டியில் ஏறுங்கடா. இது எப்போதுமே இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும் அவளை மாதிரி, ஆனால் ஈஸியாக இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. காதலே வச்சேன். control yourself. It's morning time. நான் மேலே கை வைக்கிறேன். லேடிஸ் ஆக்ஷன் பார்க்குற எல்லாம் அவளை நாஸ்தி ஆறுவேன். ஐயோ, என் பொண்ணு நாஸ்தி எல்லாம் பண்ணதப்பா. ஏதோ பாவம் தெரியாம பேசிட்டா. அவ பாட்டு பேசினே போறா. அப்படி என்னங்க பண்ணிட்டோம் நாங்க? நம்ம டியூட்டி தானடா நம்ம பண்ணோம். ஏண்டி புரோக்கர் கூட ஏதாவது சொன்னாரா? ஆமா. ஐயோ, ஏண்டி சொல்லவே இல்ல? அம்மா, இவங்களுக்கு எது காசு கொடுக்கணும்? இதுல நான் பொட்டிக் வைக்கணும்னா அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? ஓ, இதுல ஆத்தால மகனும் சேர்ந்து பொட்டி கடை வேற வைக்க போறீங்களா? ச்சே, அது பொட்டி கடை கிடையாது, பொட்டிக். அம்மா, இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க. ஓய், வரல ஒடிச்சிரும். கீழே போடு. 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 இது என் வீடு. இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே? ஜபார்,
நீ பொட்டி கடை வச்சுக்கோ, துணி கடை வச்சுக்கோ, இந்த இவனை வேணாலும் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ. ஆனால் அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு? எங்களுக்கு சேர வேண்டிய கட்டிங்கை கொடுத்துட்டு நீ என்ன வேணா வச்சுக்கோ போ. ப்ரொடெக்ஷனா? எதுக்கு ப்ரொடெக்ஷன்? இங்க என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். இது இந்த கண்ணாடி உயிந்து உடையலாம், பார்த்தல அந்த அலமாரி கவுந்தச்சு விடலாம். வேண்டாம் சார். ஏப்பா சிறுசா சொல்லுப்பா. அப்படியா? அந்த டிவி யாராவது ஓடிக்கலாம். இது வீட்டுக்கு ஓகே, பொட்டி கடைக்கு யார் கொடுப்பா? யாருக்கண்ணா? கடைக்கு இங்கிலீஷ் பேர் வச்சா டபுள் அமௌண்ட். இப்போதைக்கு கையில் இல்லைப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, தந்துடுறோம். ஒரு வாரம். அப்பா நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். ஃபன்னி கேள் மாதிரி. பொண்ணு நீ வெறிக்க பார்க்கறத பார்த்து நான் கூட லவ் வந்து சந்தோஷப்பட்டேனா? இது லவ்வா? முத ஒரு பொண்ணை பார்த்து அரையலாமான்னு வந்துச்சு. லேடிஸ் மேல கை வைக்கூடாதுன்னு கொள்கை, அதான் விட்டேன். ஏப்பா எத்தனை தமிழ் சினிமால பார்த்துருக்கோம், ஹீரோயின் வந்து அசிங்கமா ஸ்லோ மோஷன்ல கழுவி ஊத்தும், ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே லவ் வந்துருப்பா. ஏய், ஒரு பொண்ணு வந்து மூஞ்சி நேரம் கத்தி நீர் எப்பறம் லவ் வரும்? சிக்கன் குனியா வந்தாலும் வரட்டும், லவ்ல ஒன்று வரத்தே வரல. அப்ப என் ரூட்டு கிளியர். இது இல்ல போற ரூட்டுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்லை, எங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப தௌலத்தா பேசுது, கண்ட்ரோல்ல வை. மாறே வேலைன்னு தெரிஞ்சா என்னவும் தெரியல. ரவி, வேலைன்னு சொல்லி தான் நாங்களே செஞ்சோம். நீ எங்க ப்ராப்பர்ட்டி மேல கை வச்ச, நாங்க உங்க ப்ராப்பர்ட்டி மேல கை வச்சோம். சேம் பப்பி சேம்மா, இது எங்க கடமா. நம்ம பார்ட்னர்ஷிப்பை பத்தி சொல்லலையா தம்பி? ஏய், அதான்ப்பா பேர்டு ரவி தானே. ஏய், கடன் கொடுத்தது நாங்க, உனக்கு வேண்டாத வேலை. ஐயே, எங்க ஏரியாவில் வந்து வட்டி கொடுத்ததே தப்பு. அண்ணன் பர்மிஷன் நம்ம ஏரியாவில் சீனை போட்டா சும்மா விட்டுருமா? வெயிட்டாக செஞ்சிருவான். டீஷர்ட் கட்டாத. இது உங்க கடன் தெரியாதுப்பா. ஏய் சிண்டெக்ஸ் கேளு, இந்த சீன் எல்லாம் போடாத. வேலைன்னு செலியுது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அதை சாக்கா தெரிஞ்சுக்கின்னு ஏரியாவில் வந்து சீன் போடலான்னு பார்த்தேன். எங்க அண்ணனுக்கு தெரியும் எது ரைட்டு இது தப்புன்னு. கிளம்பு, காத்துறோம். ஏய், பிரீத் அவுட் பிளாடி பாக்கர். மாறே, கண்ட பொண்ணுக்கெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாமா? நீ தானே அந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டி காசு வாங்குற. அது எங்கள் ஏரியா பொண்ணு, அதுக்கிட்ட இருந்து காசு பிடுங்குவேன், தொல்லை கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ உங்கள் ஐயாவையும் ஆளுங்களையும் கூப்பிட்டு முதல்ல எங்கே நிற்கலாம். மாறே, இது இன்னும் முடியலன்னா போட. என்னடா என்ன? போ, தேவையில்லாத சீனார போகுது, போ. மாறி, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தல தான் ப்ரொடெக்ஷன். இது அதையும் ஒன்றா போகிற அறிவில்லை. நீ பூராவுக்கு மாமாவில் பாரியா? ஹலோ. என்ன ஒன்று? நீங்க நேத்து அவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க காசே வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி போ. நீங்க சும்மா ஏரியா ஜனங்களுக்கு எப்பவுமே தொல்லைதான் கொடுப்பீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க இருக்கிறதுனால தான் இங்க வெளியாளுங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இப்போதான் புரியுது. நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப கெட்டவர்லாம் இல்லை. ஆமாம், கரெக்டு. நான் நீ நினைக்கிறதோட ரொம்ப கெட்டவன். ஏய், பள்ளியில் சின்ன பின்னாடியே வராத பாப்பா. மாறி ஸ்டீமா பாவம், தேங்க்ஸ் தானே சொல்லுது. ஃபிகரை பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறியா நீ? ஒருத்தங்க கையில் காசு கொடுக்காம டபாய் சிச்சு, நம்ம கையிலையும் காசு கொடுக்காம டபாய் பார்க்குது, அவ்வளோதான். கருதலை. எனக்கு காசு வர வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கூட சரி கட்டிடுறேன். ஏய், அறிவுரிதா உனக்கு? பொறி பசங்க இருக்கிற ஏரியாவில் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்கிற. முதல்ல துப்டா கீழே போடு. எதை மாதிரி துப்டா போட சொன்னால் எதை மாதிரி போடணும். இதில் ஃபேஷன் டிசைனர் வேறு. நீங்கள் லேடிஸ் கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா இப்படி வந்து பேசிட்டு கூட இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் சரி வராதரா. வரும், காஞ்சு போயிருக்கோம்.
நாம மட்டும் இல்லை புறாவும் தான். எத்தனை நாளைக்கு தான் நம்ம மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கோம். இவங்க மட்டும் வந்தாங்கன்னா சும்மா கலகலகலன்னு இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நல்ல பொண்ணு நான் பார்த்துட்டேன் பாவம். நம்ம பண்ண டார்ச்சர் ஒரு பாவம் பண்ணி பாருங்கண்ணா. பக்காவுக்கு வாங்குறேன். என்னடா பாவம் பண்ண நம்ம? என்ன பாவம் பண்ண? அவ்வளவு காஞ்சி போயிருக்கோம் மாதிரி. என்ன திடீர்னு இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்த? திடீர்னு இல்லை, இங்கே வந்ததுலேருந்தே நீங்கள் புறா விடுறதை பார்த்து திரும்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நீங்கள் பந்தயத்தில் ஜெயிச்சதும் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு மாடி மேலே பெருமையாக கெத்தா நிற்பீங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும். அதான் நாளையிலேருந்து வரேன். பாய். ரம்மி, ட்ரிபிள், டூப்ளிகேட்டு எப்படி என்னய்யா? கடை வெட்டின செலவு, பூசாரி, பூஜை சாமா, பந்தி காசு 750 ரூபா அப்பு கொடுத்து விடுச்சு. சரி பாண்டி, சரி. நீ சீட்டை வாயா ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். வேணாம் தே, மதியம் சாப்பிட்டதே ஒரு நிறைய இருக்கு. மாமா வரியா தயம் விளையாடுவோம். என்னை மாமான்னு கூப்பிடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கூப்பிட்டா என்ன தப்பு? ஒன்னு கட்டிக்க போறவதான மாப்பிள? இங்க யாரு மாமா? நான் உனக்கு மாப்பிளையும் இல்லை, அவளுக்கு மாமனும் இல்லை. விட்டு அவங்க போட்டுருவாங்க. எங்கம்மா போறீங்க? பூந்தண்டலுக்கு வெளியே போனோமா? இந்நேரத்துக்கு எங்க வெளியே? வெளியேங்க. கவனியப்பா. நாளைக்கு காலையில டவுனுக்கு போலாமாடி? டவுனுக்கு எப்படி தனியா போறது? அம்மா அப்பா யாராச்சும் கூட வராம? அதுல என்னடி த்ரில் இருக்கு? மாமா கால முழு குத்திடுச்சா? ஆமா. ஏய் இருட்டுல எப்படி தனியா போறது? துணை கூப்பிட. சரியான ஐடியா. இப்ப பாரு என் ரொமான்ஸ. மாமா வெளியே போறோம். இருட்டுல போ பயமா இருக்கு. கூட கொஞ்சம் துணைக்கு வாயேன். அறிவு இருக்கா உனக்கு? வெளியே போறதுக்கு ஆம்பளை பையனை துணை கூப்பிடுற? உங்க அம்மாவை கூட்டு போ. அம்மா வேலையா இருக்கு. அப்போ உங்க அப்பா கூட்டு போ. அப்ப சீட்டு விளையாடுது. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஸ்ட்ரீட் எண்ட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணா போதும். இவ்வளவு சொல்லுதுல வாயேன். என்ன மாமா மதியம் சினிமா ஹீரோ மாதிரி ஃபைட்டெல்லாம் பண்ணியா? நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லாதானே சொன்னேன். அது இந்த ஓட்ட வாயிட்ட போய் சொல்லிருக்க. தெரியாம உளறிட்டேன். சாரி. அப்ப என்கிட்ட மறைப்பியா தென்றல? அப்படியெல்லாம் இல்லடி. ஏ அப்படிதாண்டி என்னடி பண்ணுவ? மாமா சரி போங்க. அது பொம்பளையும் போராடம். நான் இங்கே நிக்கிறேன். போயிட்டு வாங்க. சரி சரி வா. வேலைக்கு நான் மனசால தான்டா பாண்டி அப்பப்போ பிரச்சனைல மாட்டிக்கிறேன். பாண்டி வில்லேஜில் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நாளைக்கு எங்களை டவுனுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஆத்தி அப்போ ஆஞ்சு போடும். வீட்டில் நான் கேட்குறேன். இல்லை நாளைக்கு பால் பண்ணைக்கு போகணும். அதான். நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். கூப்பிடுதுல வாயேன். இல்லை உன் கூட போனால் கொஞ்சம் சேஃபாக தைரியமாக இருக்கும். அதான். அது கிடைக்குது. நான் அப்பா போய் கேட்குறேன். என் கூட வர உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை என் கூட துணையாக வர உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டேன். வேணான்னா விட்டுரு. ஏய் இல்லை இல்லை அப்படி இல்லை. துணைக்குன்னு சொல்லிட்ட அப்புறம் வரலன்னா எப்படி? பாம்புக்கெல்லாம் பயந்தா அப்படி? யார் இவன்? சின்ராசு 2 நாள் மட்டும் தான்டா உன்னை பார்த்தேன். போ அப்படி போச்சு. மாப்பிள்ள புது சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு தலைவாரிட்டு வந்திருக்க. மாப்பிள்ள மதுரைக்காரிக்காகவா? பொத்து நல்லா புளியங்கொம்பாதாயா பிடிக்கிற. பொத்துரா. வந்துட்டாளுங்க. வந்துருச்சுல சத்த பொண்ணு இன்னைக்கு பேசியே கொல்ல போகுது. எதுக்கு மாமா இவனை கூட்டு வந்திருக்க? இவன் யாரு? சின்ன பைய என் தம்பி. இவனையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள எப்படி சமாளிக்கிறான் பாரு. மாப்பிள்ள பஸ்ஸில் ஏறணும். பூங்குடி பக்கத்தில் எப்படியாச்சும் உட்காந்துயா? சினிமாக்கு போகலான்னு. புரியுது புரியுது. பஸ் வர எவ்வளோ நேரம் ரெடி ஆகும்? இப்போ வந்துடும். சங்கராபுரம் இறங்குப்பா.
தென்றல உட்காரு. நீயா பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. தென்றல சந்தையில பொரி உருண்டை வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். சாப்பிடுவேல. ஐயோ எனக்கு அவசரமா உனக்கு வரக்கா. டேய் நான் இப்படி கூட்டிட்டு போவேன். அங்கேயே சொன்னாலும் இப்படி சொல்லக்கூடாதுன்னு. அவன் கூட்டு போடா. மாப்பிள்ள உன் காதலுக்காக அவன் மச்சான் உனக்கு போறதா என்னால பார்க்க முடியாது. உனக்கு நல்ல பேர் வேணா நீயே கூட்டி போ. ஆச்சாடா. இரு டேய் ஆச்சா. இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தா எனக்கு வராது. டேய் வாடா டேய். இல்ல 10 செகண்ட்ல உச்ச போறியா? அவசரப்பட்டற. இதெல்லாம் சின்னதுலயே கிள்ளிரணும். ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வாதிக்கணும். போலாம் ரைட். தென்றல எனக்கு ஒரே தூக்கமா வருது, நான் முன்னாடி போறேன். வரேன் மாமா. வரட்டா. வந்துதான்டா ஆகணும். என்னது ஹார்ட்டு இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாத. பிளாடி பெக்கர் தூமாங்கோலி. தம்பி சார் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஆர்ட்னு சொல்லி கொடுங்க. ஏன் ஹார்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அது ஆர்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆயிடுமே. இன்னசென்ட் பாய். മാഡം ലേറ്റസ്റ്റ് ആയിട്ട് അനിരുദ്ധ് സാറിന്റെ റെക്കോർഡിംഗിൽ ഒരു പാട്ട് പാടിയില്ലേ? അത് എത്ര ടേക്കിൽ പാടി? ഓരോ പഞ്ചും 5-6 ടേക്ക് പോവും. 5-6 ടേക്കോ? ഞാനൊക്കെ ഓരോരോ പഞ്ചും ഒരേ ടേക്കിൽ പാടും. ആ സോങ്ങില് ആ രണ്ടാമത്തെ ചരണത്തിലെ അവസാനത്തെ വരിയിൽ കുറച്ച് ശ്രുതി പോയില്ലേ? അതൊക്കെ ഓട്ടോ ട്യൂണിലിട്ട ശ്രുതി താനേ ശരിയായിക്കോളും. നിന്റെ പന്ന വോയിസിൽ പാടിയാലും അതും ശരിയായിക്കോളും. ഓ എനിക്കൊന്നും ഓട്ടോ ട്യൂണിന്റെ ആവശ്യമില്ല, ഞാനൊക്കെ തന്നെ പാടും. നീ ആര്? ശ്രേയ ഘോഷലല്ലേ? അമർത്ത്. അമ്മ മാഡത്തിൻ്റെ ഒപ്പം റെക്കോർഡിങ്ങിന് പോകുമ്പോൾ അനിരുദ്ധ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പാടുന്നതിനെ പറ്റി ഒന്നും പറയണേ. തീർച്ചയായിട്ടും പറയാട്ടോ. കൊണ്ടുവാ. സരോജ ഓ ഈ ചിങ്കിയെ പിടിക്ക. கட்லெட் உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணது. എടോ പാൻട്രി എന്തത്? கட்லெட்டு അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പില്, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പില്? இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும், அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. வேற விட
ഇത് ലാസ്റ്റ് വാർണിംഗ് ആണ്. ഇനി ആർക്ക് എന്ത് കൊടുത്താലും ഒരേ ഷേപ്പിൽ കൊടുക്കണം കേട്ടോ. எல்லாரும் ஒரே ஷேப்லயா இருக்கீங்க? എടാ ഞാൻ ആരാന്നറിയോ നിനക്ക്? எடுபடி. എന്താ? இல்ல நான் கேனு நீ கொடை ടച്ചപ്പ് தானே. എടാ അടുത്ത വർഷം ഇതേ ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ ഫ്ലൈറ്റിൽ പറക്കും. അപ്പം നീ പറക്കും. ஃப்ளைட்ல போனா எப்படி தெரியும்? ஃபுட்பால் அடிப்பியா? അതിന്റെ റെക്കലൊക്കെ ഒന്ന് പറക്കും. சூப்பு கலங்கிருச்சு. சூப்பை நல்லா கலக்கி குடி, தெம்பா திட்டிட்டு திரியலாம். வைரமுத்து சார் சொல்லுங்க. நான் வேலையில் இருக்கேன் சார். என்ன விஷயம்? நண்பா செம்மையா ஒரு கவிதை மாட்டிச்சு. ஒரே நிமிஷம் கேட்குறியா? கவிஞரே வேலையா இருக்கேன் கவிஞரே. கவிஞர் வைரமுத்துவா? லிரிசிஸ்ட் வைரமுத்துவா? ஹலோ உச்சி. ஆமாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். என்ன சார் டவுட்டா சார்? இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த நான் வெளியே வந்துடுறேன். மாப்பிள்ள இனிமேல் நீ என்ன கவிதை சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. நீ திடீர்னு கேட்டோன்னே டக்குன்னு வரலடா. ரூம் போட்டு கேட்டாலும் உனக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. சார் ஒரே நிமிஷம் நண்பா. கூந்தலில் பூ பறிப்பேனா சார்? என்னடா சொல்ற? கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் ட்ரை பண்ணுவோமே சார். என்ன சார்? ஐயோ இது அதோட பழசாக இருக்கே சார். ஒரு நிமிஷம் சார். கூந்தலில் மீன் பிடிப்பேன் எப்படி சார் இருக்கு? அதான் ஏற்கனவே வந்துருச்சே. நல்லா இருக்குன்னா போட்டுக்கங்க சார். காப்பி அடிக்க சொல்றியா? சார் நமக்குள்ள எதுக்கு சார் நன்றி எல்லாம்? என் கவிதை கேட்பியா இல்லையா? சார் அதுக்குள்ள இன்னொரு கவிதைனா எப்படி சார்? நீ இன்னும் கேட்கவே இல்லையடா. சரி நான் எழுதி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ. என்ன வேணும்? வைரமுத்து சார்னு അറിയോ? இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? ഇല്ല. அதானே. അല്ല നിങ്ങൾക്ക് வைரமுத்து சார்നെ എങ്ങനെ അറിയാം? அது எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ இப்போ வரல, இதே கூப்பையில் தான் வைரமுத்து சார் டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். அப்போ நான் தான் அடிக்கடி அவருக்கு சர்வீஸ் போவேன். ஒரு வாட்டி சர்வீஸ்க்கு போகும்போது பார்க்குறேன் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருந்தார். എന്തിന്? டக்குன்னு கேட்டேன். இல்லை டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வரிகள் வருவதில் தடுமாற்றம் அப்படின்னு. அவருக்கோ? எனக்கும் தான். എന്നിട്ട്? இல்லை உடனே 4 வரியை தட்டி விட்டேன். இதுதான் கவிதான் பக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. பேண்ட்ரி சார். அப்படி பத்திக்கிட்டே இருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிறப்பெல்லாம் ஃபோனை போட்டுருவார். அவ்வளோ க்ளோஸ் ஆயோ? இப்போல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. வேலையே சரியாக ஓட மாட்டேங்குது சாருக்கு. இப்போ கூட பாரு, கூந்தலில் பூ பறிப்பேன்னு ஏதோ சார் சொன்னார். பழசாக இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொன்னேன். புதுசாக இருக்குன்ட்டாரு. வைரமுத்து சாரிനടുത്ത് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? ஏன் நம்ப மாட்டியா? അതില്ല, അവർക്ക് நிறைய മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സിനെ അറിയാലോ. அப்போ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. ஓ சிங்கர் ஆகணுமா உனக்கு? சிங்கர் ஆயிட்டு இப்போ உனக்கு வைரமுத்து சார்ட்ட பேசணும் அவ்வளோதானே? மசாலா சாய். வைரமுத்து சார். பெண்ணு சார் இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னு அனுப்புறேன் சார். நீ ஏன்டா யோசிக்கணும்? இங்கே இருக்குதா? அதுக்குள்ள அடுத்த பிட்ட போடுறாரு. வண்டி நகரவே இல்லை போல இருக்கு. ஏன் உளறான்? வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸு. அதுக்கு சிங்கர் ஆகணுமா? நான் எப்படி கவிஞர் ஆகுது? வைரமுத்து சார் உங்களுக்கு தான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்னு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா சார். வாழ்க்கை சார். ரொம்ப கெஞ்சிராடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார். அதுக்கிட்ட ஃபோனை கொடு. பேசு. അയ്യോ വൈരമുത്ത് സാർ, ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே, யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് അങ്ങനത്തിനാല അതനാല വേണ്ട.
എന്റെ തിறமைக்கு വേണ്ടി ரகுமானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா, நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். சார், ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா, நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வம்மா. ஏன்னா நட்பு உயிரின் உப்பு. நீ போன பூச்சிட்ட கொடுமா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார், கேட்டிங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸில் பேசுகிறீங்களா? சிற்பல்லடி நாய், செட் ஆகிறத கவுக்க பார்க்குறியா? வச்சிடறேன் சார், வச்சிடறேன் சார். ஓகே, அனுப்பிடுறேன் சார். ஐயோ, எனக்கு நம்பவே முடியல. இந்த பாட்டு பாடும். என்னாலையும் நம்ப முடியல. மேட்டர் சூப் கொடுக்கணும். மேட்டர் சூப் எடுத்துட்டு 10 மினிட்ல வரவே எந்த ட்ராக் வச்சியம். கர்நாடிக் பாடினா வெஸ்டர்ன் பண்ணணும். ஐயோ, ரஹ்மான் சார் இந்த சரி மேடம்.